How to remember the tricks of fundamental rights. ஆர்டிகிள் 12 இருந்து ஆர்டிகிள் 32 வரை இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லா சேஸ் ஆல் ஆர் ஈக்குவல். லா வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுது. பட் ஃபியூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்பிளாய்டேஷன். சில பேர் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா தே ரிலீஸ் அவங்க வந்து உணர்றாங்க தேர் ரைட்ஸ், அவங்களுடைய ரைட்ஸை உணர்றாங்க டியூ டு தேர் எஜுகேஷன் விச் த கான்ஸ்டியூஷன் கேவ் அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து ஒரு கதையா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து எடுத்துடலாம். ஆர்டர் தான். லா சேஸ் ஆல் ஆர் ஈக்குவல். லாக்கான டெஃபினிஷன் ஆர்டிகல் 12 இருக்கு. ஆல் ஆர் ஈக்குவல். அடுத்து வர்றது ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. பட் ஃபியூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்பிளாய்டேஷன். ஃப்ரீ அப்படிங்கிறதுல இருந்து ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 to 22. அடுத்தது ஃப்ரம் எக்ஸ்பிளாய்டேஷன். எக்ஸ்பிளாய்டேஷன்னா 23, 24. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. தே ரிலீஸ் தேர் ரைட்ஸ். ரிலீஸ்னா ரிலீஜியஸ் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25 to 28. டியூ டு தேர் எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 and 30 which the constitution gave. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். சரிங்க, இப்போ ஓகே, இதெல்லாம் சரி. ஒவ்வொன்றுக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள 4 இருக்கு, அது எப்படி ஞாபகம் வைக்கிறது? ரைட் டு ஃப்ரீடம்குள்ள ஒரு 3 இருக்கு, அது எப்படி நான் ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ அதற்கு தான் வருது. ஒவ்வொன்றுக்கும் எப்படி இப்படிலாம் நிமோனிக் இருக்கு அப்படின்னு சொல்ல